யோவான் 2ஆம் அதிகாரம் என்றாலே நாம் எல்லோருக்கும் ஞாபகத்துக்கு வருவது கானா ஒரு கல்யாணத்திலே இயேசு செய்த முதலாம் அற்புதம். அந்த அற்புதத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே இன்னொரு விஷயத்தையும் நம்ம பேசுவோம். என்னன்னா, இயேசு தன்னுடைய தாயாகிய மரியாளை நோக்கி சிறியே என்றார். இதை சிலர் என்ன சொல்லுவாங்க, சற்று கடுமையான வார்த்தையை இயேசு உபயோகப்படுத்தினார் என்று. இது உண்மையா? இதை பற்றி தான் நாம் சற்று விரிவாக காணப்போகிறோம். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு பேசிய மொழி அரமிக், தமிழ் அல்ல, ஆங்கிலம் அல்ல. ஏன்னா தமிழ் வேதாகமத்தில் ஸ்திரியே என்று வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது, ஆங்கில வேதாகமத்தில் விமன். இதை எழுதிய யோவான் எந்த மொழியில் எழுதினார்னா கிரேக்க வார்த்தையில் எழுதினார். இந்த ஸ்திரியேங்கிற வார்த்தை எப்படி இங்க வந்ததுன்னா, இயேசு அவங்க தாயார கடுமையான வார்த்தையை உபயோகப்படுத்தவில்லை, மிகவும் பணிவுடன் அன்புடன் அவரை அழைத்தார். இது எப்படிங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது அந்த யோவான் எழுதின மூல பாஷையிலிருந்து நாம் அறிந்து கொள்ள. மூல பாஷையாக கிரேக்கத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, இங்க சிறிய என்பதற்கு குணாய். குணாய் என்பதற்கு கிரேக்கத்துல என்னன்னா பெண்மணியை ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா சொல்றதுதான் என்ன பேரு கிரேக்க பாஷையில குணாய். தெலுங்கு வேதாகமத்தில, கன்னட வேதாகமத்தில அவங்க அம்மாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டாங்க. அவங்க ஸ்திரீங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணவில்லை. இதனை நாம் சற்று விரிவாக காண வேண்டும் என்றால் யோவான் 19ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்துல இன்னும் சற்று ஆழமாக தெரிந்து கொள்ளலாம். இது சூழ்நிலை என்ன சூழ்நிலை, இயேசு சிலுவையில அறைகிறாங்க. அப்போ அவங்க தாயார் அங்க நிற்கும் பொழுது இயேசு என்ன பண்றாரு, தாயாரை நோக்கி தன் சீஷனாகிய யோவான்கிட்ட சொல்றாரு, தன் தாய் நோக்கி சிறியே அதோ உன் மகன். இங்கேயும் ஸ்திரீங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ற. கானா ஊருல கல்யாணத்துல என்ன ஸ்திரீங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாரோ எங்கேயும் ஸ்திரியே. இப்படி சொல்லுங்க பாக்கலாம், இங்க கடுமையான வார்த்தையை யூஸ் பண்ணாரு இல்ல, இங்கேயும் பணிவுடன் தான் இயேசு அந்த வார்த்தையை உபயோகப்படுத்த. இங்கேயும் கிரேக்கத்துல என்ன சொல்லிருக்கா, குணாய். இப்படி நிறைய இடத்துல யோவான் என்ன பண்ணுறா, ரெஸ்பெக்ட்ஃபுல்லா சொல்லும்போது குணா என்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ற.